ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம வீட்டில் செட்டிநாடு ஸ்பெஷல் உக்காரை பயங்கர சாஃப்டாக பயங்கர ஹெல்தி, வாயில் வச்சோன்னே கரைஞ்சிரும். வாங்க சட்டுன்னு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 1 கப் பாசிப்பயிறு, 3 ஏலக்காய், ஃப்ரெஷ்ஷாக திரி வச்ச தேங்காய், வீட்லேயே நான் ஆல்ரெடி வறுத்து வச்ச ரவை இருக்குது, நான் அதையே எடுத்துக்கிட்டேன். அப்புறம் 1 கப் வெல்லம். ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. அதில் 1 கப் பாசிப்பயிறு போட்டு நல்லா லைட்டாக ப்ரௌனாக ஆறுக்கு நல்லா வறுத்துட்டு அதில் தேவையான தண்ணி விட்டு 3 விசில் விட்டு சைடில் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கனமான ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. பிகாஸ் ரொம்ப மெல்லிசாக எடுத்திங்கன்னா சீக்கிரம் சட்டுன்னு அடி பிடிச்சிரும். ஸோ நல்லா கனமான கடாயை எடுத்துக்கோங்க. அதுக்கு தேவையான அளவுக்கு நெய் விட்டுக்கோங்க. கொஞ்சம் நிறையவே விட்டுக்கோங்க, ஏன்னா நிறைய நெய் தேவைப்படும். நான் முந்திரியும் பாதாமும் எடுத்திருக்கேன். உங்களுக்கு வேணால் அதை நட்ஸ் கூட சேர்த்துக்கலாம். இது நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆன உடனே இதை ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் 1 கப் ரவை அதே நெய்யில் போட்டு நல்லா வறுத்துக்கோங்க. நான் ஆல்ரெடி வறுத்து வச்ச ரவை தான், பட் இருந்தாலும் கொஞ்சம் நல்லா இன்னும் கொஞ்சம் கலர் வர வரைக்கும் சாட்டே பண்ணிவிட்டு அதில் 3 ஏலக்காய் தட்டி அதில் சேர்த்து போட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அதுக்கப்புறம் திரி வச்ச தேங்காய் இருக்குது இல்லைங்களா, அதுவும் மெஷர் பண்ண அதே கப்பில் போட்டுடலாம். அதையும் சேர்த்து நல்லா திருப்பி விட்டுக்கலாம். இப்போது நான் எந்த கப்பில் பாசிப்பயிறு எடுத்தனோ அதே கப் அளவு தான் ரவை எடுத்திருக்கேன், அதே கப் அளவு தான் நான் தேங்காயும் போட்டிருக்கேன், அதே கப் அளவு தான் வெல்லமும் எடுத்திருக்கேன். ஸோ நீங்கள் ஒரே மெஷர்மெண்ட்டாக எடுத்துட்டிங்கன்னா கண்டிப்பாக செட்டிநாடு ஸ்டைல்லையே அந்த உக்காரை ரெடி ஆகிடும். ஆனால் வெல்லம் இன்னும் கொஞ்சம் வேணும்னா கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போது இதை நல்லா தேங்காய் ஈரப்பதெல்லாம் போய் நல்லா ஸ்மெல் பர்ஃபி, தேங்காய் பர்ஃபி ஸ்மெல் நல்லா வரும்போது இந்த பாசிப்பயிறு நல்லா வெந்திருக்கு இல்லைங்களா, தண்ணி விடாமல் இதை அப்படியே நம்ம கடாயில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். நல்லா கை விடாமல் நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கணும், ஏன்னா அடி பிடிக்கும். ஸோ நல்லா கலந்து விடணும். இந்த டைமில் வெல்லம் எடுத்து வச்சிங்களா, 1 கப் வெல்லம், அது நல்லா கரைச்சி அதை வந்துட்டு திரும்ப இதில் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். ஏன்னா கட்டி ஆகிடும். ஸோ கட்டி ஆகாத மாதிரி நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா திருப்பி விடணும். இந்த அளவுக்கு ஆகிடும். இப்போ இன்னும் எக்ஸ்ட்ரா எவ்வளோ நெய் வேணுமோ அவ்வளோ எடுத்துக்கலாம். இது நம்ம வீட்டில் குழந்தைங்களும் சாப்பிட்றதுனால நான் நெய் அளவாக ஊற்றிருக்கேன். இது இன்னும் நிறையவே ஊற்றி செய்வாங்க. ஸோ உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் ஊற்றிக்கோங்க. இந்த மாதிரி கடாயில் ஒட்டாத பதத்துக்கு வந்த பிறகு நம்ம நெய்யில் வறுத்து வச்ச நட்ஸ் போட்டு நல்லா திருப்பி விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க ஆயிடுச்சு. இதை நம்ம ஒரு பவுலில் சர்வ் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, வாயில் வச்சோன்னே கரைஞ்சிரும். அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக இதை செஞ்சு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.